எக்ஸ்டர்னலா ஒரு விஷயம் நம்ம உடம்புல கேன்சரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கேன்சர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் அது நேரடியா அட்டாக் பண்றது டிஎன்ஏஸ். நம்ம வெளியில சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாட்டுல தேவையில்லாத கலர்ஸ், டேஸ்டுக்காக ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், இது எல்லாமே கார்சினோஜென்ஸ் தான். ஈவன் HIV கூட கேன்சரோட லிங்கான ஒரு வைரஸ் தான். ஹலோ மரபணு சொந்தங்களே, லாஸ்ட் வீடியோல ஒரு வேக்சின் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பேசணும். சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்க்கு எதிராக ஒரு வேக்சினை கொடுக்க முடியும், அதனால 70% மேல சர்வைக்கல் கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு நேச்சுரலா ஒன்று தோணிருக்கும், ஒரு ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால கேன்சரை கொடுக்க முடியுமா? அப்போ எக்ஸ்டர்னலா ஒரு விஷயம் நம்ம உடம்புல கேன்சரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் பழைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், கேன்சர் அப்படிங்கிறது ஜெனடிக் டிசீஸ். இந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுல எந்த கண்ட்ரோலும் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆகும். அதை தான் கேன்சர் நாங்கள் சொல்றோம். அந்த கேன்சரை, அந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு செல்லுலையும் ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன்ஸ் சரியா வேலை செய்யல அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வைரஸ் ஒரு கேன்சரை கொடுக்குது அப்படின்னா இந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸை கவர்ன் பண்ற டிஎன்ஏஸை இது போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு தானே அர்த்தம். இதே மாதிரி தான் எந்த கார்சினோஜனா இருந்தாலும், அதாவது கேன்சர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் அது நேரடியாக அட்டாக் பண்றது டிஎன்ஏஸ். இந்த டிஎன்ஏஸ் மியூட்டேட் ஆகுது, வேலை செய்யாம போகுது. அதனால அந்த செல் மல்டிப்ளிகேஷன் அன்கன்ட்ரோலபிளா ஆகுது. ஸோ டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகிறதுனால அந்த அன்கன்ட்ரோல் செல் டிவிஷன்னால தான் கேன்சர் வருது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்சினோஜென்ஸ், அது வைரஸஸா இருக்கட்டும், பாக்டீரியாஸா இருக்கட்டும், அல்லது கெமிக்கல்ஸா இருக்கட்டும், டைரக்டா அட்டாக் பண்றது நம்ம செல்லுலார் டிஎன்ஏஸ். இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னவெல்லாம் கேன்சர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், என்னென்னவெல்லாம் அந்த செல்ஸ் போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முக்கியமா கெமிக்கல்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், டொபாக்கோ. அது எந்த ஃபார்மாக இருந்தாலும் அது கேன்சர் கொடுக்கக்கூடியது. அதை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஆல்கஹால், ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு அது கேன்சரை கொடுக்கும். இது தவிர நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்னால ஏற்படக்கூடிய கெமிக்கல், இண்டஸ்ட்ரீஸ்னால ஏற்படக்கூடிய பொல்யூஷன், வாட்டர் கண்டாமினேஷன், சாயில் கண்டாமினேஷன், ஈவன் நம்ம வெளியில சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாட்டுல தேவையில்லாத கலர்ஸ், டேஸ்டுக்காக ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், இது எல்லாமே கார்சினோஜென்ஸ் தான். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னும் அதனாலதான் சொல்றோம். சரி, இந்த கெமிக்கல்ஸ்னால மட்டும்தான் கேன்சர்ஸ் வருமா? அப்ப இந்த வைரஸஸ் எங்கிருந்து வந்துச்சு? ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வேற ஏதாவது வைரஸஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் கார்சினோஜெனிக் வைரஸஸ். ஈவன் HIV கூட கேன்சரோட லிங்கான ஒரு வைரஸ் தான். இதே மாதிரி சில பாக்டீரியாஸ்க்கும் கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்லோடாக்சின் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ், இது கண்டாமினேட்டட் ஃபுட்ல காமனா இருக்கு. இந்த ஆஃப்லோடாக்சின் கூட ஒரு கார்சினோஜென் தான். சரி, நம்ம ஃபுட்டை ப்ராப்பரா எடுத்துக்கிறோம், டயட், எக்ஸசைசஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றோம். சரி, இது தவிர வேற என்னென்னலாம் இருக்கலாம்? நம்ம எக்ஸ்ரேல எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்ரே எக்ஸ்போஷரை குறைச்சிக்கோங்க, சிடி எல்லாம் குறைவா எடுங்க அப்படின்னு சொல்றோம். எதனாலனா அந்த ரேடியேஷன்ஸ் லேட்டர் ஆன் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ரேடியேஷன் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தா கண்டிப்பா டிஎன்ஏ மியூட்டேட் ஆகும், அதனால கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற கான்செப்ட். இது தவிர நேச்சுரலா வரக்கூடிய ரேஸ்னால பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். சன் எக்ஸ்போஜர், மார்னிங் 10ல இருந்து 4 மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி நிறைய ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸோட அடிக்கும். இது ஸ்கின்னை பெனட்ரேட் பண்றப்போ கண்டிப்பா ஸ்கின் கேன்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சூரிய வெளிச்சம் பட்டா கூடவா எங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த சன்லைட்ல நல்ல ரேஸ் இருந்தா கூட ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸோட எக்ஸ்போஜரை நம்ம குறைச்சிக்க வேண்டியது அவசியம். அது ஸ்கின் கேன்சரை கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோல என்னென்னலாம் கார்சினோஜென்ஸ் இருக்கு, அது எப்படி டிஎன்ஏ அட்டாக் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த கார்சினோஜென்ஸ்ல இருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.